இஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இஎல்பி அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோட் பேலன்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. நம்ம இதுக்கு முன்னாடி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன காம்பனன்ட்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து EC2 சர்வர் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா S3 பக்கெட் பற்றி பார்த்துருக்கோம். தென் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் பார்த்தோம், SQS பார்த்தோம், கியூஇன் சர்வீஸ் பற்றி பார்த்தோம். வேற என்ன பார்த்துருக்கோம்? ஐஏஎம் பார்த்தோம். அப்புறம் கிளவுட் வாட்ச். கரெக்டா? கிளவுட் வாட்ச். அப்ப நம்ம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். சர்வர் பத்தி படிச்சிருக்கோம், ஸ்டோரேஜ் காம்பனன்ட்ஸ் பத்தி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கியூஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அந்த கியூ எப்படி கிரியேட் பண்றது அதுவும் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள யார் வரணும், யார் வரக்கூடாது, எந்த ரிசோர்ஸ் எது கூட இன்டராக்ட் பண்ணணும், பேசணும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஐஏஎம், அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு கிளவுட் வாட்ச். அப்ப இதை பத்தி ஓவராலா நமக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்தரா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிளாஸ்ல நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அப்ளிகேஷனுக்கான அந்த டிராஃபிக் வரும், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த டிராஃபிக் அப்படின்னு சொன்னோடனே காரு பைக் போக போதா, இல்ல என்ன போக போகுது, அப்ளிகேஷனை யார் யூஸ் பண்ணுவா, who will be the user, அப்ளிகேஷன் யூசர் சொல்லுங்க, யாருங்க யூஸ் பண்ண போறா அப்ளிகேஷனை? கஸ்டமர்ஸ், அதாவது நீங்க நான். இப்ப ஜொமேட்டோ இருக்கா, அப்ப ஜொமேட்டோக்கு கண்டிப்பா ஜொமேட்டோ அப்ளிகேஷன் உங்க போன்ல இருக்கா? பாலாஜி, யூ ஹேவ் ஜொமேட்டோ அப்ளிகேஷன் இன் யுவர் மொபைல் இருக்கா? ப்ரோ பாலாஜி உங்ககிட்ட இருக்கா? சாரி பாலா உங்ககிட்ட இருக்கா? எல்லார்கிட்டயுமே ஜொமேட்டோ அப்ளிகேஷன் அப்படின்றது உங்க போன்ல இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜொமேட்டோ அப்ளிகேஷனுக்கு கஸ்டமர்ஸ். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஜொமேட்டோ அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு கோடிக்கணக்குல கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? கோடிக்கணக்குல கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃப்ளோ எப்படி நடக்கும் நான் சொல்றேன். இப்போ ஃப்ளோ எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டாவே நான் காட்டுறேனே. இப்ப எனக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட ரீஜன், மை ரீஜன். ஓகேவா? அதாவது என்ன ரீஜன்னா AWS ரீஜன் இது. இப்ப இந்த ரீஜனை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஜோனா சப்டிவைட் பண்ணுவாங்க. தெரியல உங்களுக்கு என்னென்ன ஜோன் இருக்கு ஒரு ரீஜனுக்குள்ள? நமக்கு ஒரு ரீஜனுக்குள்ள ஏன்ற ஒரு ஜோன் இருக்கும். அப்புறம் அடுத்து என்ன இருக்கும் கைஸ்? பி. அதுக்கப்புறம் ABC அப்படின்ட்டு 3 ஜோன் இருக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம ரைட் ஆர் ராங் பாலாஜி? கரெக்ட் ப்ரோ. 3 ஜோன் மட்டும் தான் இருக்குமா இல்ல 3க்கு மேல இருக்குமா? இது ஆன்சர் காணும். 3க்கு மேலே இருக்கும் ப்ரோ. 3க்கு மேல இருக்கும். அதாவது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா நார்த்தன் வெர்ஜீனியா நல்லா 6 இருக்கும். ஓகேவா? ஆனா 3க்கு கம்மியா எங்கேயுமே இருக்காது. ஓகே, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண போறோம். அப்ப அப்ளிகேஷன் ரன் பண்ணனாலே அதுக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு சர்வர் தேவை. கரெக்டா? சர்வருக்குள்ள என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்? ஒரு மிடில் வேரை இன்ஸ்டால் பண்ணுவோம். மிடில் வேருக்கு மேலதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும்.
இதான ஆர்கிடெக்சர். அப்ப அந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டார் என்னது? ஸ்டார் என்னதுங்க? ஸ்டார் தான் நம்மளோட அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வரான். நான் தான் இங்க இருக்கேன், ஒரு எண்ட் யூசர். நான் தான் கஸ்டமர்னு எடுத்துக்கலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர். ஓகேவா? ஓகே. இப்போ அவன் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷன். ஓகே, ரைட்டா? அப்ப இந்த சர்வருக்குன்னு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் இருக்கும். சூப்பரா. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை போட்டு அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வர் அப்படின்றது டவுன் ஆயிடுச்சு நமக்கு. இப்ப இந்த என் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்ளிகேஷன் பார்க்க முடியுமா அவங்களால? சர்வரே இல்ல, அப்ப அப்ளிகேஷன் பார்க்க முடியுமா அவங்களால? பார்க்க முடியாது. அப்ப அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? இப்ப நீங்க என்ன பண்ண, இம்பாக்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண போறீங்க, அந்த சமயத்துல ஜொமேட்டோ ஒர்க் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஸ்விக்கி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி ஸ்விக்கில போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. அப்ப என்னன்னா, என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட காம்பீட்டர் நோக்கி போவான். அப்ப நம்ம அப்ளிகேஷன் அவனுக்கு அவைலபிளா இல்ல. அப்ப ஒரு சர்வர், அதுல ஒரு அப்ளிகேஷன் அப்படி நீங்க ரன் பண்ணிருந்தீங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொவைட் யூ த அவைலபிலிட்டி. அப்ப அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்வர் இருக்கக்கூடாது ஒரு அப்ளிகேஷனுக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட மல்டிபிள் சர்வர் இருக்கணுங்க. அதாவது மல்டிபிள் ஜோன்ஸ்ல இருக்கணும். இது மாதிரி இப்ப நம்ம கிட்ட எத்தனை சர்வர் இருக்கு சொல்லுங்க? How many server we have? Guys, இது நீங்க இன்டராக்ட் பண்ணா இதுவா போகும். அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு பிளைனா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். சரியா? நீங்க இன்டராக்ட் பண்ணலனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன். நான் இதான் லோட் பேலன்சர், இதான் கான்செப்ட்ன்ட்டு ரொம்ப சிம்பிளா எடுப்பேன் நான் ஓப்பனா சொல்றேன். சரியா? நீங்க இன்டராக்ட் பண்ணாம மியூட்ல இருக்கீங்கன்னா ஷோர்லி ஐ வில் டு தட். நான் எத்தனை சர்வர்ன்ற அதுக்கே ஒரு ஆன்சர் காணும். நீங்க எதனா இன்டராக்ட் பண்ணாதான் எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எடுத்துட்டு போக முடியும். நீங்க மியூட்ல போட்டு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பிரிங் எனிதிங் அவுட் ஆஃப் திஸ். சரியா? 3 சர்வர் இருக்கு, 3 சர்வர் கொண்டு வந்துட்டோம். ஒரு ஜோன் எனக்கு அஃபெக்ட் ஆனாலும், ஏதோ சம் டிசாஸ்டர் சம்திங் ஹஸ் ஹேப்பன் ஆன் த ஒன் ஜோன் அப்படின்னாலும் நமக்கு என்ன இருக்கு, 2 ஜோன் இருக்கு அடிஷனலா. சரியா? அப்ப அந்த 2 ஜோன்லயுமே நமக்கு என்ன இருக்குன்னா, சர்வர் ஆக்டிவா இருக்கு, அந்த சர்வருக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷனும் ஆக்டிவா இருக்கு. ரைட்? ஆனா இப்ப என்ன புது சிக்கல் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு சர்வர் அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன். சரியா? அப்ப என்ன பண்ணலாம், ஐபி அட்ரஸ் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். பட் ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, 3 சர்வர் இருக்கு. அப்ப 1 2 3 டோட்டலா. இப்ப இந்த 3 சர்வருக்கு நான் எப்படி டிராஃபிக் ரவுட் பண்ணுவேன்? எதை பேஸ் பண்ணி நான் டிராஃபிக் ரவுட் பண்ணுவேன்? அப்ப நான் இங்க ஒரு ஆளை வைக்கணும் இந்த இடத்துல. கரெக்டா? நான் வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லணும், இந்த சர்வர் அவைலபிளா இல்லைன்னா இந்த சர்வருக்கு அனுப்பு டிராஃபிக்கை, இந்த சர்வரும் அவைலபிளா இல்லைன்னா இதுக்கு அனுப்பு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். என்ன மேனேஜ் பண்றோம்? டிராஃபிக்கை மேனேஜ் பண்றோம், இன்கமிங் கஸ்டமர் டிராஃபிக்கை மேனேஜ் பண்றோம். அப்ப அந்த காம்பனன்ட் தான் நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா லோட் பேலன்சர் அப்படின்னு கால் பண்ணுவோம். இங்க பாருங்க,
அப்போ இவன் என்ன பண்ண போறான்னா நம்மளோட கஸ்டமர் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ண போறாங்க. அப்போ இதுக்கு மேல சர்வருக்கு ரிக்வெஸ்ட் டைரக்டா போகாது. இந்த ஒரு செயின் இருக்குல்ல, சர்வருக்கு ரிக்வெஸ்ட் போகவே போகாது. டைரக்டா நம்ம ஐபி அட்ரஸை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டோம். தட் இஸ் 100%. இதுக்கப்புறம் டிராஃபிக் எப்படி போகும்னா லோட் பேலன்சருக்கு வரும். லோட் பேலன்சர்ல இருந்து தான் அந்த பர்டிகுலர் சர்வருக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு query www.zomato.com அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வைங்களேன். என் ரெக்வெஸ்ட் முதல்ல லோட் பேலன்சருக்கு போகும். லோட் பேலன்சர் தான் டிசைட் பண்ணும் நம்ம கிட்ட 3 சர்வர் இருக்கு, எது கரண்டா அவைலபிளா இருக்கு அந்த சர்வருக்கு அந்த ரெக்வெஸ்ட் ஆகும். அந்த ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்படிதான் ஒர்க் ஆகும் லோட் பேலன்சர். இது கிளியரா எல்லாருக்குமே? கிளியர் ப்ரோ. ஓகே. அப்ப இன்டர்வியூல என்ன கேட்பான், வாட் இஸ் லோட் பேலன்சர் அப்படின்னு கேட்பான். இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? லோட் பேலன்சர்னா என்னன்னு சொல்றீங்க? கேன் எனிவன் டெல்? எந்த சர்வீஸ் எந்த சர்வர் அவைலபிளா இருக்குன்னு செக் பண்ணி. Load balancer is a traffic management component which checks the availability of the server and route the traffic based on the availability. அதாவது இந்த சர்வரோட அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி டிராஃபிக் ரவுட் பண்ணும். இன்னொரு விஷயம் சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லோட் பேலன்சர்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எதுக்கு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? இந்த 3 சர்வர் இருக்கா, இந்த 3 சர்வருக்குமே இவன் தான் சிங்கிள் பாயிண்ட். ஏன்னா ஒரு சர்வருக்குமே தனித்தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ நம்ம லோட் பேலன்சருக்கு என்ன இருக்குன்னா ஒரு டிஎன்எஸ். நான் அதை மட்டும் கால் பண்ணா போதும், இது என்ன பண்ணோம்னா டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணும். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், availability management. ஓகேவா? அட்வான்ஸ் ரவுட்டிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சரோட ஒரு கேப்பபிலிட்டி. இது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெக்கார்டிங்ஸ் பொறுத்த வரைக்குமே மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கிளாஸுக்குமே ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் டவுன்லோடபிளா. எந்த ஒரு ரெக்கார்டிங்குமே டவுன்லோடபிளா கொடுக்காதீங்க அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க இது வரைக்குமே. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நான் கிளாஸ்ல டைம் தரேன், ஐம் கிவிங் இனஃப் டைம் ஃபார் டேக்கிங் த நோட்ஸ். அப்ப இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல ஒரு நோட் வச்சு நீங்க எழுதிட்டு வந்தா கிளாஸ் லைவ்லியா இருக்கும். நீங்க நான் லிசன் மட்டும் பண்றேன் அப்படின்னா யூ ஒன்ட் கெட் எனிதிங். தமிழ்ல இருக்கு நம்ம கிளாஸ், நான் ஒரு டாபிக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்க சைட்ல இருந்து நீங்க உட்காந்து கவனிக்கிறது மட்டும் பண்ணாம, இது நான் எல்லாருக்கும் சொல்ல, பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு நோட்ஸ் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இங்க சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்டர்வியூல நான் சொல்றப்ப இதான் சொல்லுவேன். டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணும், அவைலபிலிட்டியை செக் பண்ணும், அட்வான்ஸ் ரவுட்டிங் பண்ணும். அப்ப இதுதான் லோட் பேலன்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்டர்வியூல. ஓகே கைஸ், கிளியரா? இது கிளியர். ஸோ அப்போ லோட் பேலன்சர் பத்தி நம்ம கிளியரா பார்த்தாச்சு. AWS இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ELBன்னு வச்சிருக்கான். ஸோ இட் இஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்ட்டு. பட் ஆனால் நிறைய பேர் இந்த லோட் பேலன்சிங்கான சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ HA ப்ராக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்கு, என்ஜினிக்ஸ் இருக்கு,
Nginx இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா HTTP ப்ராக்ஸி இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம்னா இன்கேஸ் எனக்கு AWS தேவையில்ல, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல நாங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவோம். அந்த சர்வர்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா அப்ப இதுவும் ஒரு லோட் பேலன்சர் தான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்க இந்த லோட் பேலன்சர் இருக்குல்ல, இது ஒரு காம்போனன்ட் ஆர் திஸ் இஸ் சர்வர். சர்வர் தான் அதுவும். அது என்ன பண்ணுதுன்னா லோட் பேலன்சிங் பண்ணுது. அப்ப அதுக்கும் கண்டிப்பா சிபியூலாம் தேவை. ஏன்னா ரவுட்டிங் பண்ணுது பாத்தீங்களா, இந்த சர்வருக்கு போகணும், இதுக்கு போகணும், அப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுது பாருங்க. அதனால இதுக்கும் சிபியூலாம் தேவை. அப்ப இதுவும் ஒரு சர்வர் தான். ஆனா இந்த சர்வர்ல நம்ம என்ன பண்றோம், லோட் பேலன்சிங் பண்றோம். அப்ப அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணா அது என்ன சர்வர், அப்ளிகேஷன் சர்வர். லோட் பேலன்சிங் பண்ணா லோட் பேலன்சிங் சர்வர். ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணா அது ஸ்டோரேஜ் சர்வர். டேட்டாபேஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணா டேட்டாபேஸ் சர்வர். ஒரு கியூ செட் பண்றதுக்காக நம்ம ரன் பண்ணா அது கியூயிங் சர்வர். இவ்வளவுதாங்க. அட் எண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே சர்வர் தான். பட் அதுக்கு மேல பண்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது மாறும். we are learning the software, பட் ஃபண்டமெண்டலா எல்லாமே சர்வர் தான். கிளியரா கைஸ்? இது இன்னைக்கு நம்ம லோட் பேலன்சிங் சர்வர் பத்தி பார்க்க போறோம். AWS லோட் பேலன்சிங் சர்வர் பத்தி பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாமா? எஸ் சார். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் இருக்குங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 4 டைப் இருக்கு. என்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிட்ட அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், அதான் முதல் டைப். நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர், அது மட்டும் இல்லாம கடைசியா இருக்கிறது நமக்கு கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். ஸோ பேர்ல என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ சர்வர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னு வைங்களேன். அந்த ஜொமேட்டோன்ற அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய அப்ளிகேஷன் இருக்கும், குட்டி குட்டியா. எப்படி இருக்கும்னா ஆர்டர் அப்ளிகேஷன், பேமெண்ட் அப்ளிகேஷன், ட்ராக்கிங் அப்ளிகேஷன், சர்ச் அப்ளிகேஷன், கார்ட் அப்ளிகேஷன், சர்வீஸ் அப்ளிகேஷன், கேட்டலாக் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நமக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம ரீச் அவுட் பண்றது? இப்போ www.zomato.com கொடுத்து /payment அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப எங்க போகும்? பேமெண்ட் அப்ளிகேஷன் கொண்டு போகும். இப்ப நான் இதே இடத்துல /cart நான் தரேன். அப்ப என்ன எங்க கூட்டு போவோம்னா கார்ட் அப்ளிகேஷன் கூட்டு போவோம். அப்ப இங்க zomato.com இருக்குல்ல, அப்ப இந்த zomato.com அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டொமைன் நேம். அப்போ டொமைன் நேம் ஃபாலோட் பை த அப்ளிகேஷன். அப்ப நான் கேட்கறேன்ல, அப்ப இந்த இடத்துல ஒரு ரவுட்டிங் நடக்குது. நான் கார்ட்டு கூட்டு போ, நான் சர்ச் கூட்டு போ அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். கிளியரா இது? அப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னது சிம்பிள். இன்கமிங் டிராஃபிக் வருது, எந்த சர்வர் அவைலபிளா இருக்கோ அதுக்கு ரவுட்டிங் பண்ணிடுறாங்க. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ண போறேன். going to do an advanced routing.
இது ஒரு சர்வர், இந்த ஸ்கொயர் போடுறோம்ல அது எல்லாமே சர்வர். இது என்ன சர்வர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது சர்வர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு சர்வர். இப்போ டோட்டலாக எத்தனை சர்வர் இருக்கு நம்ம கிட்ட? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 2 சர்வர் இருக்கு, பேமெண்ட், கார்ட். இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். நம்ம கேஸ்ல இது என்னன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதுக்கு ஒரு டிஎன்எஸ் இருக்கும், டொமைன் நேம் இருக்கும். ஓகேவா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லோட் பேலன்சர் நம்ம கிட்ட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். ஒரு டொமைன் நேம் ரெசல்யூஷன் பண்றதுக்கான ஒரு டிஎன்எஸ் சர்வர். செட்டப் நான் சொல்றேன். மக்கள் கூட்டம் தான். இவங்க யாரு? Who are they? இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா? யாருங்க இவங்கலாம்? users, கஸ்டமர்ஸ் ஆர் யூசர். நான் ஹை லெவலா நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப எண்ட் யூசர் கஸ்டமர் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜொமேட்டோ போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? www.zomato.com அப்படின்னு நான் ப்ரௌசர்ல பண்ணுவேன். கரெக்டா? அப்ப இந்த zomato.comன்றது இதை நாங்க என்ன கால் பண்ணுவோம்னா this is called as domain name அப்படின்னு கால் பண்ணுவோம். அப்ப டொமைன் நேம் எங்க பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு சர்வர் இருக்கும், டொமைன் நேம் சர்வர். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேமுக்கு எந்த லோட் பேலன்சர் அதுக்கு டிராஃபிக்கை லோட் பண்ணும். அப்ப யாராச்சும் zomato.com கூப்பிட்டாங்கன்னா இந்த லோட் பேலன்சருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க வந்துட்டாங்க அந்த ரிக்வெஸ்ட், கஸ்டமர் எல்லாருமே இங்க நிக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து அவன் என்ன பண்றான்னா from here is requesting /payment அப்படின்னு கேட்கறான். இப்ப அவன் ரிக்வெஸ்ட் எங்க போகும்? பேமெண்ட் போகுமா, கார்ட் போகுமா? பேமெண்ட் போகும். இதுதாங்க ரவுட்டிங், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இவ்வளவுதான். அப்ப அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். எங்களோட கம்ப்யூட்டர் டேர்ம் லைக் இங்க டெக்னிக்கல் டேர்ம் இந்த ஸ்லாஷ் போட்டிருக்குல்ல, இது என்ன சொல்லுவோம்னா பாத்துன்னு சொல்லுவோம். அப்ப அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பெர்ஃபார்ம் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். இப்போ நான் இதே இந்த இடத்துல கார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என் ரெக்வெஸ்ட் எங்க போயிருக்கோம்? இந்த கார்ட் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்க சர்வருக்கு போயிருக்கும். நான் சர்ச்னு கொடுத்தா சர்ச்சுக்கு போயிருக்கும். கரெக்டா? அப்ப இட் பெர்ஃபார்ம்ஸ் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா it check out the application availability. அதை செக் பண்ணும். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன கால் பண்ணுவோம்னா ஹெல்த் செக் அப்படின்னு கால் பண்ணுவோம். மூணாவது பாயிண்ட் என்ன? அட்வான்ஸ்
லோட் பேலன்சர். ஓகேவா? இட் இஸ் an advanced load balancer. இதுதாங்க. ஓகே தினேஷ், இப்ப நம்ம கிட்ட அகைன் என்னன்னா பேமெண்ட்டுக்கு எத்தனை சர்வர் இருக்கு? ஒரு சர்வர் இருக்கா, 2 சர்வர் இருக்கா? 1. இப்ப இந்த ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அகைன் கஸ்டமருக்கு இம்பாக்ட் ஆகும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அடிஷனல் சர்வர் வைக்கணும். இதுக்கு அடுத்த விஷயம், ஏன்னா ஒரு சர்வருக்குமே ஒரு கெப்பாசிட்டின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்வரால 10 கஸ்டமர்ஸ் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும், 10 பேர் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், அவைலபிலிட்டிக்காக நான் 2 சர்வர் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்ப அகைன் இன்னொரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, லோட் பேலன்சர் இருக்குல்ல, அதுக்கு ஏகப்பட்ட சர்வர் இருக்கும். அப்ப எல்லா சர்வரையும் போய் அதால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நமக்கு இந்த இடத்துல இன்னொரு காம்போனன்ட் வேணும். அந்த காம்போனன்ட் பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா, அந்த காம்போனன்ட் பேரு டார்கெட் குரூப்னு சொல்லுவோம். என்னதுங்க? டார்கெட் குரூப். இப்ப இது பேமெண்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குதா, அதனால இதுக்கு என்னன்னா பேமெண்ட் டார்கெட் குரூப். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்ல என்ன இருக்கு, இந்த சர்வர் தான் டார்கெட், நான் அதை குரூப் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஒரு மேனேஜர் மாதிரி வைங்களேன். அப்ப இது என்ன பண்ணும்னா, எந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கு, அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கும். என் கீழே ஒரு 4 எம்ப்ளாயி இருக்காங்க, இன்னைக்கு 3 பேர் ஆப்சென்ட் அப்படின்றத நம்ம டிஎல் என்ன பண்ணுவார், இவர் வந்து டிஎல் போய் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். அப்ப இது மேக்ஸிமம் ஒரு கைண்ட் ஆஃப் டிஎல் வச்சுக்கோங்க, டீம் லீடு. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னால எத்தனை டார்கெட் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் இது வச்சுக்கும். அதுல எது ஆக்டிவா இருக்கு, எது ஹெல்த்தியா இருக்கு, அன்ஹெல்த்தியா இருக்குன்றத மானிட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், SPI.in ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இதுக்குள்ள போறேன். இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? இந்த பேஜ் அன்ஹெல்தி. அப்ப இந்த மாதிரி விஷயத்தை இது என்ன பண்ணும், இந்த டார்கெட் குரூப்ன்றது கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கு பின்னால இருக்கிற டார்கெட் தான் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணும். ஓகேவா? அப்ப லோட் பேலன்சருக்கு அடுத்து யார் வரா உள்ள இந்த பிக்சர், டார்கெட் குரூப். ஓகேவா? சூப்பர். இப்ப அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இப்ப இந்த பேமெண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது எத்தனை சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு? 2 சர்வர். 2 சர்வர். ஒட்டுமொத்தமா எத்தனை யூசர் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் கஸ்டமர்? அதுக்கு மொத்தமா 20 கஸ்டமர்ஸ். 20 கஸ்டமர். கரெக்டா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா பேமெண்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு 40 கஸ்டமர்ஸ் நிக்கிறாங்க லைன்ல. இப்ப லோட் பேலன்சரோட அந்த கெபாசிட்டி என்ன? 20. பட் ஆனா எத்தனை பேர் இருக்காங்க வெளில? 40 பேர் இருக்காங்க. அப்ப ரெஸ்ட் ஆஃப் த 20 பீப்புளுக்கு என்ன ஆகும்? அப்ளிகேஷன் டவுன் ஆகும், அவன் பேமெண்ட் பண்ணாம வெளில போயிடுவான். அப்ப நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ அரைஸ் ஆகக்கூடாது. கரெக்டா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்கிட்ட ஒரு ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு சர்வருக்குமே கண்டிப்பா சிபியூ இருக்கும். இது அக்செப்ட் பண்றீங்களா நீங்க? சிபியூ இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்ப
10 யூசர் வந்திருக்கான் அப்படின்னா என் கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? பீக்ல இருக்கும், 100%ல இருக்கும். கரெக்டா? ஏன்னா இது மொத்த கெப்பாசிட்டியுமே 10 யூசர் தான், 100%ல இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்மார்ட்டா 100% போற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். 70% நான் செட் பண்ணிருக்கேன். CPU 70% வந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ இதோட சிபியூவும் 70% ஆக்ஷன் வைங்களேன், என்ன பண்ணுவேன்? இதே போல இன்னொரு சர்வரை கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இப்ப இந்த சிபியூ எனக்கு என்ன ஆயிடுச்சு? 70% மேல ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவேன்? அடிஷனலா இன்னொரு சர்வர் நான் யூஸ் பண்ணிப்பேன். திரும்ப அதுவும் எனக்கு 70% ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு சர்வர் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்ப என்னோட கெப்பாசிட்டி எத்தனை? 1 2 3 4 5 50 யூசர். கரெக்டா? இப்ப இன்கமிங்ல எத்தனை பேர் இருக்கா? 40 யூசர். அப்ப 40 பேருக்குமே அப்ளிகேஷன் விசிபிளா இருக்கும். இந்த 40 பேருன்றவங்க எப்பயுமே இருக்க போறது இல்ல. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறானுங்க? அவங்க எல்லாருமே வெளில போக போறானுங்க. வெளில போனதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்கேல் டவுன் ஆகும், பழைய மாதிரி வந்துடும். அப்ப எப்ப தேவைப்படுதோ அப்ப என்ன பண்றோம்? சர்வரை ஆட் பண்ணிக்கிறோம். எப்ப தேவையில்லையோ அப்ப சர்வரை கம்மி பண்ணிக்கிறோம்ல, அந்த ஒரு விஷயம் தான் ஆட்டோ ஸ்கேலிங். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்க முடியும் சொல்லுங்க பாலாஜி? என்ன அட்வான்டேஜ் இருக்க முடியும்? நம்ம சர்வரை எந்த நேரமும் ரன் பண்ண தேவையில்லை, அது ஒரு அட்வான்டேஜ். எப்ப தேவையோ அப்ப மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? we can meet the demand. எப்ப டிமாண்ட் இருக்கோ, எப்ப அப்ளிகேஷன் டிமாண்ட் இருக்கோ அப்ப மட்டும் என்ன பண்ணுவேன்? நம்பர் ஆஃப் சர்வரை இன்க்ரீஸ் பண்ணுவேன். எப்ப டிமாண்ட் போயிருச்சோ அப்ப என்ன பண்ணுவேன்? சர்வரை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதனால நான் என்ன பண்ணலாம்னா காஸ்ட் அப்படின்றத கம்மி பண்ண முடியும். அப்ப நான் பண்ண ஸ்கேலிங் இருக்குல்ல, இந்த டைப் ஆஃப் ஸ்கேலிங் என்ன ஸ்கேலிங்னா ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங். என்னதுங்க? HAS ன்னு சொல்லுவோம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங். இன்னொரு டைப் இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். சொல்ல முடியுமா என்னமா இருக்கும் வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்? வாட் டு யூ மீன் பை வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்? ஒரு சர்வர்ல யூசர்ஸ் மட்டும், ஒரு சர்வரோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த CPU RAM அதை இன்க்ரீஸ் பண்றது தான் வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். அடிஷனலா நம்பர் ஆஃப் சர்வர் ஆட் பண்றோம்ல ஹரிசான்டலா, அதுக்கு பேர் ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ நீங்க சொல்லுங்க, எது கரெக்டா இருக்கும்? வெர்டிகல் கரெக்டா இருக்குமா, ஹரிசான்டல் கரெக்டா இருக்குமா? பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா கம்பெனில எதனா ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணுவாங்க, ரெண்டுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறைய கம்பெனில ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெர்டிகல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங் பொறுத்த வரைக்குமே நமக்கு டவுன் டைம் இருக்கும். நீங்களே போய் CPU RAM மாடிஃபை பண்றீங்கன்னா அது என்ன பண்ணும்? சர்வரை ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியரா கைஸ்? அது இப்ப நான் ஒரு புது சர்வர் கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன்ல இந்த இடத்துல, ஓகேவா? அப்ப ஒரு வாட்டியும் அது புது சர்வர் கிரியேட் பண்ணும் போதும் அதுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு டெம்ப்ளேட் தேவைப்படும். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு புது சர்வரை லான்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோமா, அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லான்ச் டெம்ப்ளேட். லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னு கால் பண்ணுவோம். அப்ப லான்ச் டெம்ப்ளேட்டை யார் யூஸ் பண்றா? ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுது. கிளியரா? இது ஏன்னா இந்த சர்வருக்கு என்ன கான்ஃபிகரேஷன், அதுல என்ன அப்ளிகேஷன் ஓடணும், இது எல்லாத்தையுமே
லான்ச் டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டிசைன் பண்ணுவோம். That will be doing all this. Okay guys. அப்ப லோட் பேலன்சிங்கோட ஃபண்டமெண்டல் இதுதான். அப்புறம் போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் இது பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஒரே நிமிஷம். ஸோ யா கைஸ், ஸோ இப்போ நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதுக்கான ஒரு
டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது ஸ்கேல் பண்ணும்போது நம்ம போயிட்டு உட்காந்து மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இங்க எல்லாமே என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டடா டக்குன்னு ஆகணும். அதான் விஷயம், அதான் ரிக்வயர்மெண்ட்டுமே. அப்ப இந்த சர்வருக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கணும், அப்ப இதெல்லாம் முன்னாடி இன்ஸ்டால் ஆகியிருக்கணும் அப்படின்ற அந்த ப்ரீ கான்ஃபிகர்ட் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் லான்ச் டெம்ப்ளேட். அப்ப நான் என்ன பண்றேன்னா மொத்தம் எத்தனை டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு பேமெண்ட்டுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்ட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட். am I clear guys? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே. அப்ப 2 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் அக்கௌண்ட் லாகின் பண்றேன். aws.amazon.com. இதுக்குள்ள போயிட்டு sign in to the console. இன்னைக்கு நம்ம முழுக்க பண்ண போற ஒரு சர்வீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா EC2 தான். லோட் பேலன்சர் EC2 குள்ள வர ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் லோட் பேலன்சர். நீங்க முதல்ல எடுத்தோன்னே இன்ஸ்டன்ஸ் லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்றது அந்த கிளிக் பண்ணுங்க. லான்ச் டெம்ப்ளேட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க. இப்போ டெம்ப்ளேட் குள்ள போய் நான் 2 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படியே ஸ்டெப்ஸா நான் எழுதுறேன். ஸ்டெப் 1, create 2 templates for auto scaling group. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஸ்டெப் 2 ரொம்ப சிம்பிள், டார்கெட் குரூப் creation for payment and cart workloads. workload அப்படின்னா அப்ளிகேஷன் கால் பண்ணும். workloadன்றது டெக்னிக்கல், அப்ளிகேஷன்றது ஜெனரல். ஓகேவா? தென் ஸ்டெப் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் கிரியேஷன் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்டெப் 4 ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கான்ஃபிகரேஷன். அப்புறம் ஸ்டெப் 5 listener group listener rule configuration. இந்த 5 ஸ்டெப் தாங்க இன்னைக்கு கிளாஸ், கம்ப்ளீட் கிளாஸ். ஸோ முதல் ஸ்டெப் என்னது? 2 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். நான் போயிட்டு முதல்ல ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றேன்.
கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் அப்ளிகேஷனுக்காக ஒரு டெம்ப்ளேட். டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே போறேன். அதுக்கு அடுத்து ஓஎஸ் செலக்ட் பண்ணணும். இந்த சர்வருக்கு என்ன ஓஎஸ் போட போறேன்? நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். அது கீழே போறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோவா இருக்கட்டும். அது கீழே போறேன். கீப்பர் டோன்ட் இன்க்ளூட் இன் லான்ச் டெம்ப்ளேட். நெட்வொர்க் செட்டிங். நெட்வொர்க் பொறுத்த வரைக்குமே நம்ம கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கலாம். மை அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் பேர். ஓகேவா? இதுல ரூல் செட் பண்ணணுமே. ரூல் நான் போர்ட் நம்பர் 80 மட்டும் ஓப்பன்ல வைக்கிறேன். யாருக்குன்னா எனிவேர். அதான் அப்ளிகேஷன் போர்ட் நம்பர். ஓகேவா? தென் கீழே போறேன். இந்த அட்வான்ஸ் இருக்குல்ல, இதுல கீழே போயிட்டு we are going to run some automation. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. ஷெல் ஸ்கிரிப்டிங் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப நான் எழுத போற எல்லா கமாண்டையுமே பேஷ் டெர்மினல் வழியா ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். பேஷ்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லினக்ஸ்க்கான ஒரு லாங்குவேஜ். இப்ப நான் அடுத்தடுத்து கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஏன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. they called as script. Script is nothing but set of instructions தான் script. ஓகேவா? அப்ப நான் அப்கமிங்ல தரப்போற எல்லா ஸ்கிரிப்டையுமே நீ ஆட்டோமேட்டா ரன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். முதல்ல m update -y. இதுக்கு என்னங்க அர்த்தம்? m update -y இது என்ன பண்ணும்? இந்த m ரெபாசிட்டரிய அப்டேட் பண்ணும் அந்த கமாண்ட். அதுக்கு அடுத்து m install httpd -y. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா யாராச்சும்? What is the meaning for m install httpd? இன்ஸ்டால் பார்த்த மாதிரி இருக்கா? என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்? What is httpd? சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. அதுதான் அப்பாச்சின்றது என்னது? மிடில்வேர். அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு அடுத்து சர்வீஸ் httpd ஸ்டார்ட். இது என்ன பண்ணும்? அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணும். சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு பாலாஜி ஒரு பேர் இருக்குல்ல, அந்த httpd வந்து சர்வீஸ். அதுக்கு என்ன பேரு? httpd தான். அதுக்கு என்ன பேரு? மிடில்வேர். அத சொல்லணும். மிடில்வேர். ஓகேவா? அதுக்கு அடுத்து mkdir. இது என்ன கமாண்ட்? கேட்டி பாருங்க கூகுள்ல. mkdir என்ன கமாண்ட்? ஜஸ்ட் சர்ச். டைரக்டரி கமாண்ட் ப்ரோ. டைரக்டரி நியூ டைரக்டரி கிரியேட் நியூ டைரக்டரி. ஓகே. லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புது டைரக்டரியை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் என்னது? mkdir. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த var www.html அதுக்குள்ள பேமெண்ட்னு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்றேன். அதான் அதுக்கான அர்த்தம். ஓகே. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா
நான் எக்கோ கமாண்ட் யூஸ் பண்றேன். எக்கோனா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் கமாண்ட். திஸ் இஸ் மை பேமெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணு. எங்க பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். index.html இந்த ஃபைல் எனக்கு பிரிண்ட் பண்ணு. இதுதான் அப்ளிகேஷனா இருக்க போகுது. இப்போ இந்த அப்ளிகேஷன் எதை தாண்டி இருக்கும்னா இந்த ஃபோல்டரை தாண்டி இருக்கும். அதை நான் சொன்னேன்ல, அது பாத் பேஸ்ட் ரூட்டிங் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் பேமெண்ட்டும் கொடுத்தா அது எங்க போகும்? பேமெண்ட் அப்ளிகேஷன் போகும். ஸ்லாஷ் கார்ட்னு கொடுத்தா கார்ட் அப்ளிகேஷன் போகும். அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. கிளியரா இது? அப்ப ஃபர்ஸ்ட் சர்வர் அப்டேட் பண்றேன், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றேன், அப்பாச்சி ஸ்டார்ட் பண்றேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அந்த ஃபோல்டர்ல இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள இந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண போறேன். இதுதான் கைஸ். எனி டவுட்ஸ் இன் திஸ்? அப்ப இந்த எல்லா கமாண்டும் நான் மேனுவலா ரன் பண்ண போறது இல்ல, கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண போகுது. அதுக்காக தான் என்ன பண்றேன், பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்டிங் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல? இந்த வார் WHTML எனக்கு டவுட் இருக்கு. இது என்ன பார்த்து இது what is this var WHTML எங்க பார்த்தோம்? இது அப்ளிகேஷனோட டிப்ளாய்மென்ட் பார்த்து, கரெக்டா? இதேதான். அந்த பாத்துல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், அந்த ஃபோல்டருக்குள்ள அப்ளிகேஷன் போடுறேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இது கீழே போயிட்டு லான்ச் டெம்ப்ளேட், அவ்வளவுதான். ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிருக்கேன், நாட் அ சர்வர். ஆயிடுச்சா? இப்போ ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்து கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இப்போ நான் எதுக்காக கிரியேட் பண்ணணும் அடுத்த டெம்ப்ளேட்? கார்ட் அப்ளிகேஷன். recently launched. Quick start. Amazon. Instance type. நம்ம கேஸுக்கு T2 மைக்ரோவே போதும். கீப்பர் அது தேவையே கிடையாது. கிரியேட் செக்யூரிட்டி குரூப். பேரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ அது கீழே ஆட் செக்யூரிட்டி குரூப் ரூல். நான் ரூட் 80 ஓபன் பண்ணிக்கிறேன். எனிவேர் அது கீழே போயிட்டு அட்வான்ஸ் டீடைல் இங்க /bin/bash yum update -y yum install httpd-y அடுத்து service httpd start mkdir/var/www/html/cartag echo. This is my cart application. அவ்வளவுதான். கீழே போயிட்டு கிரியேட் லான்ச் டைம். அப்புறம் அந்த சிம்பிள் பொண்ணு இல்லையா தேவைங்க. முக்கியம். இது எது? அந்த ரெஸ்பான்ஸ் சிம்பிள் நீங்க போடணும். இப்போ அந்த பிரிண்ட் போட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த மிஸ் பண்ணிட்டேன். அதை அது மிஸ் பண்ணா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நான் பார்க்கறேன். ஓகே. ஆமாங்க, அது மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. டெலீட் பண்ணிக்கலாம்.
ஒரே நிமிஷம். Hello. Okay guys, இப்போ again create launch template. So இது நான் cart application நான் கொடுக்குறேன். Paste that. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கா? இப்போ லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த விஷயமே நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா போயிட்டு டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணலாம். பேர்லயே இருக்கு டார்கெட் எல்லாத்தையுமே நான் குரூப் பண்ண போறேன். இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம கிட்ட எத்தனை டார்கெட் இருக்கு? நம்ம லோட் பேலன்சர் கிட்ட டோட்டலா லோட் பேலன்சர் கிட்ட 2 டார்கெட் இருக்கு. ஒரு டார்கெட் பேரு பேமெண்ட், ஒரு டார்கெட் பேரு கார்ட். அப்ப பேமெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் குரூப், கார்ட்டுக்கு ஒரு
டார்கெட் குரூப், அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப டார்கெட் குரூப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபையிங் த டார்கெட் அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மிங் த ஹெல்த் செக் ஆர் ஃபார் ஹெல்த் செக் ப்ரூவிங் வி ஆர் யூசிங் டார்கெட் குரூப். இதாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணோம்னா, லோட் பேலன்ஸர் கீழே இருக்கிற டார்கெட்லாம் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ற ஒரு வேலையை தான் இந்த டார்கெட் குரூப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது பீப்புள் நோ கிரியேட் டார்கெட் குரூப். இப்போ இது சர்வருக்கான ஒரு டார்கெட் குரூப் தான். கீழே போறேன், முதல்ல இது என்ன சொல்றேன், பேமெண்ட் டார்கெட் குரூப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப அந்த டார்கெட் எல்லாமே எந்த போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, 80ன்ற போர்ட் நம்பர்ல தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்கு. கரெக்டா? 80. அட்ரஸ் IPv4 தான் சர்வருக்கு எல்லாத்துக்கும். VPC எல்லாம் எடுத்து பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு guys? What is this? ஹெல்த் செக். அது என்ன பண்ணோம்னா, பீரியாடிக்கா ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும் as per the setting given below. இங்க பண்ணோம் பேமெண்ட் ஆப் /index.html. இந்த இடத்துக்கு நமக்கு என்ன பண்ணோம், அது ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஓகேவா? /payment app அங்க ரெக்வெஸ்ட் அனுப்பணும். ஓகே, த்ரெஷோல்ட் செட் பண்றாங்க. ஹெல்த்தி த்ரெஷோல்டு, அன்ஹெல்த்தி த்ரெஷோல்டு, இன்டர்வல். நான் இன்டர்வல் என்ன பண்றேன், 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன், இல்ல 5 செகண்ட்ஸ் கூட வைக்கலாம். டைம் அவுட் நான் ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன். அன்ஹெல்த்தி த்ரெஷோல்டு 2 இருக்கு, ஹெல்த்தி த்ரெஷோல்டு 5 இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க போயிட்டு நான் SBI.com ஹிட் பண்றேன்ல, ஹிட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் பாத்தீங்களா, டைம் ஆகுதா? அப்ப அந்த ஒரு டைம் வெயிட் பண்ற பாருங்க, அதான் இந்த டைம் அவுட். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், நான் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். அப்ப ஒரு 3 செகண்ட் மேல வெயிட் பண்ணாலே அது என்ன சொல்லிடும், ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அன்ஹெல்த்தின்னு சொல்லிடும். 3 செகண்ட் குள்ள ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லும், இப்ப இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா இந்த சைட்டு? அன்ஹெல்த்தி. அப்ப அது இங்க போட்டுரும். இதே ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஹெல்த்தி கவுண்ட்ல வந்துடும். ஓகேவா? அப்ப எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணும், 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணும். 200 இருக்கு சக்சஸ் கோட். இதாங்க ஹெல்த் செக். கிளியரா? இது ஓகே. கீழே போயிட்டு நெக்ஸ்ட் இப்ப டார்கெட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போதைக்கு என்கிட்ட என்ன சர்வர் கிரியேட் பண்ணிருக்கானா, இல்லவே இல்லை. அப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், எம்டியா ஒண்ணு கிரியேட் பண்றேன். கிரியேட் டார்கெட் ஒண்ணு. இப்ப அடுத்து ஒன்னொன்னு கிரியேட் டார்கெட் குரூப். இது எதுக்காக, இது கார்ட் சர்வீஸ்க்காக, கார்ட் அப்ளிகேஷன். அதே ஹெச்சுக்கு கார்ட் ஆப் தானே கொடுத்தேன், அங்க நான் /கார்ட் ஆப். நெக்ஸ்ட் இது கீழே போயிட்டு கிரியேட் டார்கெட் குரூப். அவ்வளவுதாங்க. இப்ப 2 டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் பொறுத்த வரைக்கும் கிரியேட் லோட் பேலன்சர் ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க சொல்லு பாருங்க, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது இது 3 தான். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பார்ட் பேஸ் ரவுட்டிங் நான் சொன்னேன்ல, இந்த கேப்பபிலிட்டிக்கு தான். அப்ப ஒரு டிஎன்எஸ் நேம் இருக்கும், பேமெண்ட் கொடுத்தா அங்க போகும், கார்ட்னு கொடுத்தா இங்க வரும். இது இருக்குல்ல, இதுக்காக தான் இது ரொம்ப ஃபேமஸ். நெட்வொர்க் லோட் பேலன்சர் எப்போ போகும்னா, இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், ரொம்ப லோ லேட்டன்சியா இருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல நெட்வொர்க் லோட் பேலன்சர் போகும். அது மட்டும் இல்லாம இது இன்டர்னல் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க நெட்வொர்க் லோட் பேலன்சர் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அப்ளிகேஷன் சர்வரையும் பேக் எண்ட்ல இருக்கிற அந்த பேக் எண்ட் சர்வருமே கனெக்ட் பண்றதுக்கு நாங்க நெட்வொர்க் லோட் பேலன்சர்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும், அப்ளிகேஷன் லோட் பேலன்சரும் நெட்வொர்க் லோட் பேலன்சரும். இது இன்டர்னல் டிராஃபிக் ரவுட் பண்றதுக்கு ரொம்ப ரிலையபிளா இருக்கும். எக்ஸ்டர்னல் டிராஃபிக் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இங்க போயிட்டு கிரியேட் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் பேரு மை அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பேர் கொடுக்குறது. இன்டர்நெட் ஃபேஸிங்கா இன்டர்னல் ஃபேஸிங்கா, இன்டர்நெட் ஃபேஸிங்காவே இருக்கும்.
இது கீழே போய் நெட்வொர்க் மேப்பிங். நெட்வொர்க் மேப்பிங் பொறுத்த வரைக்கும் லோட் பேலன்ஸ் ஹைலி அவைலபிளா வைக்கணும். எனக்கு ஏ, பி, அப்புறம் சி, எனக்கு 3 ஜோன்லயுமே லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ணு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், லோட் பேலன்ஸரும் ஒரு சர்வர் மாதிரி தான். ஓகேவா? அப்ப அதை நான் எல்லா ஜோன்லயும் என்ன வைக்கணும், அவைலபிளா வைக்கணும். அதான் இது. கீழே போறேன், செக்யூரிட்டி குரூப். அகைன் சரி, லோட் பேலன்ஸரும் ஒரு ரிசோர்ஸ் தான். அதுக்கும் என்ன தேவைப்படுது, செக்யூரிட்டி குரூப் தேவைப்படுது. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்காரு. லிசனர் அண்ட் ரவுட்டிங். இப்பதான் நான் சொல்ல போறேன், லோட் பேலன்ஸருக்கு இதான் பிரெயினே. நம்ம சொன்னோம் 18 போர்ட் நம்பருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண, எனக்கு பேமெண்ட்டுக்கு அனுப்பு அப்படின்னு நான் சொல்றேன். பேமெண்ட் டார்கெட் குரூப்புக்கு அனுப்பு. நம்ம திரும்ப இந்த இடத்துல ஆட் லிசனர் கொடுத்தேன்னு வைங்களேன், 80 ஓப்பன் ஆகாது. என்ன ஓப்பன் ஆகுது பாருங்க, இங்க என்ன ஓப்பன் ஆகுதாங்க, 81. ஆனா 81ல நம்ம கிட்ட இந்த டார்கெட் குரூப்பை ஆட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இதுக்குள்ள ஓடுற அப்ளிகேஷன் 80ல ஓடிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நான் 81க்கு ரவுட் பண்ண முடியும்? அதனால இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க இந்த ஸ்டெப்ல. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டார்கெட் குரூப் தான் ஆட் பண்ணிருக்கேன். நான் லேட்டரா சில சேஞ்ச் பண்றேன். அதுக்கு பேர் தான் இந்த லிசனர் ரூல் கான்ஃபிகரேஷன். அது பண்ணும். ஸோ மற்ற எதுவுமே மாடிஃபை பண்ணாம கீழே போயிட்டு கிரியேட் லோட் பேலன்ஸ். நமக்கு லோட் பேலன்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. லோட் பேலன்ஸருக்கு ஒரு டிஎன்எஸ் இருக்குங்க, இது இருக்கு பாருங்க. இதான் ஏ ரெக்கார்ட் டைப். இதான் அந்த லோட் பேலன்சர் டிஎன்எஸ். இப்போ நான் இதை போய் ஹிட் பண்ணா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது பாருங்க. ஏன்னா இந்த லோட் பேலன்சர் ரொம்ப எம்டியா லோட் பேலன்சரா இருக்கு, சர்வரே இல்லை. இப்போ சர்வர் எப்படி ஆட் பண்ணோம்னா, நம்மளோட 4வது ஸ்டெப் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கா. கிளிக் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். உள்ள போயிட்டு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். மை அப்ளிகேஷன் இல்ல சாரி, இது பேமெண்ட் ஏஎஸ்ஜி அப்படின்னு நான் கொடுக்குறேன். கீழே போயிட்டு லான்ச் டெம்ப்ளேட், பேமெண்ட் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே போயிட்டு நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் ஏ, பி, அப்புறம் சி, 3 ஜோன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே போயிட்டு நெக்ஸ்ட் நோ லோட் பேலன்சர் அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர். இது லோட் பேலன்ஸோட அட்டாச் பண்ணு. அப்ப லோட் பேலன்ஸரோட டார்கெட் குரூப் கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் எதுக்காக ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்றேன், பேமெண்ட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல பேமெண்ட்டுக்கான டார்கெட் குரூப்பை செலக்ட் பண்ணிடணும். மற்றபடி எதுவுமே மாடிஃபை பண்ணாம ஜஸ்ட் கோ டவுன். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியம், குரூப் சைஸ். நான் சொன்னேன்ல, இப்ப எனக்கு ஸ்கேல் ஆகுது, நான் 5 சர்வர் ஆட் பண்ணேன். எதை பேஸ் பண்ணி சர்வர் ஆட் பண்ண, ஒரு மெட்ரிக்ஸ். நீங்க என்ன எடுத்துக்கிட்டேன், சிபியூ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆனா இன்னொரு விஷயம் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா, எது வரைக்கும் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல நான் நினைச்சா 100 சர்வர் போகலாம். பட் அந்த மாதிரி போகக்கூடாது. we should set a லிமிட் செட் பண்ணணும். ஆட்டோ ஸ்கேலிங்குமே ஒரு லிமிட் இருக்கு, கண்டிப்பா அதை செட் பண்ணோம் நம்ம. அப்ப அதை எப்படி செட் பண்றது? அப்ப அதுதான் இந்த கெப்பாசிட்டி. அப்ப டிசைட் கெப்பாசிட்டி எத்தனை வேணும் எனக்கு? எப்பயுமே எனக்கு 3 போதும். இப்ப ஸ்கேலிங் மினிமம் எத்தனை? எனக்கு 1 இருந்தா போதும். மேக்ஸிமம் எத்தனை? எனக்கு ஒரு 5 இருந்தா போதும். 5க்கு மேல போகக்கூடாது, அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் 5க்கு மேல போகக்கூடாது. அப்ப ஸ்கேலிங் எப்படி நடக்கணும்? டார்கெட் ஸ்கேலிங் பாலிசி.
எதை டார்கெட் பண்ணி பண்ண போறேன்? இங்க இருப்பாங்க ஆவரேஜ் சிபி யூட்டிலைசேஷன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன், நெட்வொர்க் அவுட், லோட் பேலன்சர் ரிக்வெஸ்ட் பர் கவுண்ட், சிபி யூட்டிலைசேஷன் இருக்கு. நான் அதே எடுத்துக்கிறேன். அதோட டார்கெட் வேல்யூ என்னது? 50. 50 வந்தா எனக்கு என்ன பண்ணு? ஸ்கேல் பண்ணு. பிஹேவியர்லாம் இதெல்லாம் வேண்டாம். கீழே போயிட்டு இது ஸ்கேல் இன் பாலிசி. இப்ப ரெக்வெஸ்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா ஸ்கேல் இன் பண்ணு. அதுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்ப கீழே போயிட்டு கிரியேட் ஸ்கேலிங் பாலிசி. அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணோம்? இது ஆட்டோ ஸ்கேலிங் எனக்கு புது சர்வர்லாம் கிரியேட் பண்ணும். இப்போ லோட் பேலன்சர் லெவல் ஒரு பாத்தீங்கன்னா எனக்கு 2 சர்வர் கிரியேட் ஆயிருக்கு இடத்துல. 3 சர்வர் கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலா இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு. நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இட் வர்க்ஸ்னு வருது. இப்ப இது எதுக்கான ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். பேமெண்ட் ஆப் தான் கொடுக்குறேன். திஸ் இஸ் மை பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்னா அடுத்து கார்ட் அப்ளிகேஷன். அப்போ எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா கார்ட் அப்ளிகேஷன் அப்படி ரெஸ்பான்ஸ் வரணும். பட் வரல. என்ன காரணம்னா நான் லோட் பேலன்சர் லெவல்ல ஒரே ஒரு விஷயம் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்கும் ஒன்று தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இது எதுக்காகனா கார்ட் அப்ளிகேஷனுக்காக. கீழே போயிட்டு கார்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்க்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நம்ம ரியல் டைம்ல ஒரு அப்ளிகேஷன்னா நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் இருப்பாங்க. ஸோ அது நம்ம எப்படி ப்ரோ ஒரு லிமிட் செட் பண்ண முடியும்? லைக் ஹவ் இட் ஒர்க்? லைக் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 அப்படின்னு வச்சுட்டா ரியல் டைம்ல நம்ம இது பண்ண முடியாதுல்ல? இப்போ என்னன்னா இப்போ ரியல் டைம் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷனுக்குமே பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எப்படின்னா ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டட் டிராஃபிக்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு கிரியேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுவாங்க. சிபியூல இருந்து ரேம் வரைக்கும். ஓகே. அப்ப அந்த மேக்ஸிமம் கவுண்ட் எடுத்துருவாங்க. எவ்வளவு சிபி இதுக்கு தேவைப்படுது இந்த அளவுக்கு கஸ்டமர் வந்தா அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குல்ல, T2 மைக்ரோவா, T2 மீடியமா, M4 எக்ஸ்லார்ஜா, இதை செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதை செலக்ட் பண்ணிட்டு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் இருக்குல்ல, எக்ஸ்பெக்டட் டிராஃபிக்கு ஒரு 60 to 70% ஆன அந்த என்வரான்மெண்ட் செட்டப் இருக்குல்ல, அது ரெடியா இருக்கும். ஓகே. இன்கேஸ் லைக் இந்த அமேசான்ல பிக் பில்லியன் டே அப்பெல்லாம் வருது பாத்தீங்களா, அப்ப என்னன்னா சடனா பீக் நடக்கும். அப்பப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இதோட பாசிட்டிவ் சைடு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி
நெகட்டிவ் சைடும் ஒன்று இருக்கு. எதுக்காக அங்க லிமிட் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் ஹேக்கிங் நடக்கும், ஹேக் பண்ணுவாங்க. அப்படி ஹேக் பண்ணும்போது ஆப்வியஸா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிடாஸ் அட்டாக் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம நினைச்சுப்போம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும். ஒரே நிமிஷம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாமே செட் பண்ணுவாங்க. பேரு நான் என்ன சொல்றேன், கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம், கார்ட் டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் லோட் பேலன்சர் பொறுத்த வரைக்கும் அட்டாச் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர், டார்கெட் குரூப் கார்ட், ஹெல்த் செக் வேண்டாம். நெக்ஸ்ட் குரூப் சைஸ் வந்து டிசைட் நான் 2 கொடுக்குறேன். மேக்ஸிமம் நீ 3 வரைக்கும் போகலாம், மினிமம் 1 இருக்கட்டும். ஸ்கேலிங் டார்கெட் ஸ்கேலிங், சிபி யூட்டிலைசேஷனாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் 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 இப்போ என்ன விஷயம்னா, இங்க இருக்க சர்வர் இருக்குல்ல, டெலீட் பண்ணாலும் திரும்ப கிரியேட் ஆகும், டெலீட் பண்ணாலும் திரும்ப கிரியேட் ஆகும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் அந்த ஆணிவேர்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் தான். அப்ப இங்க இருக்கு பாருங்க, எப்பயுமே இந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது மீட்டப் ஆகும். இப்ப நாங்க போயிட்டு சர்வரை டெர்மினேட் பண்ணாலும் சரி, எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சர்வர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இதால. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இதை டெலீட் பண்ணா என்ன நடக்கும்? இதை டெலீட் பண்ணீங்கன்னா இது கூட இந்த சர்வரும் டெர்மினேட் ஆயிடும். ஓகேவா? when you delete the auto scaling group, the server will also get deleted. இப்ப நான் சர்வர் டெலீட் பண்ணா அது திரும்ப திரும்ப கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்
இப்போ இந்த லோட் பேலன்சர்ல மை அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரூல்னு இருக்குங்க, லிசனர்ஸ் அண்ட் ரூல்னு இருக்கும். அதுல போயிட்டு நம்ம இந்த ரூலை மாடிஃபை பண்ணுவோம். பை டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போர்ட் நம்பர் 80ல பேமெண்ட் டார்கெட் குரூப் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் மாத்த போறேன் ரூல். என்ன மாத்த போறேன்னா, நீ பேமெண்ட் மட்டும் 80 இல்ல, கார்டும் 80 தான். அப்ப ஆட் ரூல் பேர் என்ன கொடுக்குறேன், கார்ட் ரூல், சும்மா பேர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஆட் பண்ணுவோம். ஆட் கண்டிஷன் என்னன்னா பாத், கண்டிஷன்ல பாத் ஸ்லாஷ் கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு யாராச்சும் கால் பண்ணாங்க, கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் அவன் டார்கெட் அதாவது ஃபார்வர்ட் பண்ணு. எங்க பண்ணோம், கார்ட் அப்ளிகேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு நான் கொடுக்குறேன் 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிரியேட். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கார்ட் அப்ளிகேஷனுக்கு முட்டக ஆரம்பிச்சு டைம் எடுக்கும். பாருங்க கார்ட் அப்ளிகேஷன். இப்ப கஸ்டமர் பேமெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கணும்னா பேமெண்ட் அப்ளிகேஷன் போகும் டிஎன்எஸ்ல. கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தானா கார்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். கிளியரா கைஸ்? இது அப்ப இதோட ரியல் டைம் யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா அதே SBI.com அதுக்குள்ள போறேன். நீங்க பாத்தீங்கன்னா லோன்ஸ் இருக்கா. இப்ப இங்க நான் கோல்டு லோனா கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்களா ஸ்லாஷ் கோல்டு லோன் மேல பாருங்க, ஸ்லாஷ் கோல்டு லோன். இப்ப நான் அதே இடத்துல இ முத்ரான்னு கொடுக்குறேன், ஸ்லாஷ் இ முத்ரா. அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பான், ஒரு பட்டனுக்கு பின்னால அந்த ரிக்வெஸ்ட் வச்சிருப்பான் ரியல் டைம்ல. So any doubts in this? No. Dismantling part பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆக்ஷன் delete இதை ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா லான்ச் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுக்கு போகணும். ஆக்ஷன் delete டெம்ப்ளேட். அதுக்கு அடுத்து சர்வர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடும், அதுவே delete ஆயிடும். நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணோம் இல்ல, அது ரிமூவ் ஆயிடும். தென் லோட் பேலன்சர் போங்க, டார்கெட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு delete. லோட் பேலன்சர் இருக்குமா, லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் delete load balancer, confirm. Now the target groups delete. Okay guys, so with this we have done our today's class. நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன் இந்த கிளாஸ்க்கு. டவுன்லோட் பண்ணி லோக்கல்ல வச்சுக்கோங்க எல்லா ரெக்கார்டிங்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல என்கிட்ட ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னா அது இருக்காது கண்டிப்பா. அதே மாதிரி கிரீன்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ண போறது இல்லை இதுக்கப்புறம் ரெக்கார்டிங். So make sure that you are having a copy in your local. Okay. So thank you for joining. Bye bye guys.